ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கௌதம் வந்து இந்திராவை ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கையில் வந்து மோதிரத்தை வந்து போடணும். என்ன கௌதம், அங்கே சீமந்த ஃபங்க்ஷன் வந்து காத்துக்கிட்டு இருக்கு, நீ இங்கேருந்து என்ன கூட்டிகிட்டே போட மாட்டேங்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா ஒரு பக்கம் ராகினி வந்து கன்னத்துலேயே வந்து பொழிச்சுன்னு அடிச்சிடுறாங்க. நம்ம சந்திரா இதை வந்து மாடியிலேருந்து பார்த்துட்றாங்க. நம்ம ஜெயா, என்னங்க சம்மந்தி இவ்வளோ கேவலமாக நடந்துகிட்டு இருக்கீங்க, யார் யாரை எங்கெங்கே வைக்கணுமோ நான் வைக்காமல் இருந்தது தப்பு தான் சொல்லி ஜெயா வந்து கண்ணா அப்படின்னான்னு சந்திரா வந்து திட்டுறாங்க. ஒரு பக்கம் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்திருந்தோம், நான் உங்களுக்காக வந்து நகையெல்லாம் கொடுத்து சீர் சனத்தையெல்லாம் வைக்க சொன்னேன், பாத்தியாடி இவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லையா, சீர் சனத்தையெல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்குலேருந்து தான் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து அவங்க தட்டில் வைக்கிறாங்களாம், அவங்க தான் பெரிய மனசு படி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இவங்களுக்கு எங்கே போச்சு புத்திங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு தான் யார்ட்டையும் வந்து கை நீட்டி வாங்க வேணான்னு சொன்னேன். சிரித்து பேசுவாங்க, ஆனால் கடைசியில் வந்து நம்ம மான மரியாதை போகிற அளவுக்கு நடந்துப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சந்திரா, நீங்கள் கோவத்தில் என்ன வேணால் வார்த்தையை விடலாம், இதுக்கு தான் நான் வேணாம் தலைப்படம் அடிச்சுக்கிட்டேன். நான் நகை வாங்குறேன் வாங்கலை அதெல்லாம் இப்போ கண்டென்ட் கிடையாது. இன்னொன்று நீங்கள் எங்களை அசிங்கப்படுத்துங்க, ஆனால் ராகினி வந்து என்ன சொன்னால் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். ஒத்துமொட்ட குடும்பம் வந்து அமைதியாக இருக்காங்க. என்னங்க நீங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த சபையில் வந்து ராகினி என்ன செஞ்சாருன்னு தான் நான் கத்தி சொன்னேன், இதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சி இவங்க இருக்காங்க, அதனால் ராகினியோட பாச்சாலாம் இங்கே பலிக்காது. சம்மந்தி ஓவரா வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் சொல்லணும்னு சொல்லி ஜெயா வந்து எச்சரிக்கிறாங்க. ஐயோ எல்லாரும் வாயை திறந்து சொல்லிட்டாங்கன்னா ஜெயா வந்து என்னையே வந்து கன்னத்தில் வந்து புளிச்சுன்னு அரைஞ்சிருவா, அப்புறம் இங்கே குட்டி கலாட்டா பண்ண முடியாமல் போயிடும், ஏதாவது ஒன்று பண்ணுமே ஆகணுமே அப்படின்னு சொல்லி ராகினி எப்போதும் போல கேவலமாக நினச்சிட்டு, அக்கா விடுக்கா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிக்க சொல்லிவிடு. ஏய் நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என் தங்கச்சியை என்னை மீறி யாரும் கிட்டேயும் வந்து மன்னிப்பு கேட்க விட மாட்டேன், என் தங்கச்சி தான் என்னோட உலகம் எல்லாமே, அப்படி இருக்கும்போது அவளை நீங்கள் அவமரியாதை படுத்துவீங்களா, உங்கள் தகுதி என்ன அவள் தகுதி என்ன, கண்டிப்பாங்க எங்கள் தகுதி வந்து எங்கேயோ இருக்குது, எங்கள்கிட்ட காசு பணம் இல்லாட்டாலும், ஆனால் இவங்கள்ட்ட காசு பணமும் இல்லை, ஆனால் உங்கள் வீட்டுக்கே வந்து துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க, அது மாதிரி கேவலமான புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. சம்மந்தி என்ன வார்த்தையெல்லாம் தடிக்கிறது போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து வம்பிழுக்கிறாங்க. அந்த இடத்துல சுற்றி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்காம அப்போன்னு பார்த்தேன், ஐயோ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் சரி வராது, அக்கா விடுக்கா இவங்கமே நியாயமாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும், நான் அநியாயம் பண்ணதாவே இருக்கட்டும், சும்மா நேரு அப்படின்னு சொல்லும்போது, ஏய் சொல்லிட்டு பேசிடி, நீ என்ன செஞ்ச, என் புருஷங்கிட்ட ஏதோ ஒரு பொருளை வந்து கொடுத்தியே, அது என்ன பொருள்னு இப்போ சொல்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கேன் ஜெயா இருந்தானே யார் இருந்தானே நான் கன்னத்தில் வந்து திருப்பியும் பொழிச்சுன்னு அடிக்க தான் செய்வேன், என்ன சம்பந்தி ஏன் முன்னாடி என் தங்கச்சி அடிப்பேங்கிறீங்க, அப்போனா என்ன பொருள் கொடுத்தான்னு கேளுங்க, நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேச வரப்ப, இதான் சரியான சந்தர்ப்பம், இல்லைக்கா நான் பண்ணது தப்பு தான், நான் சந்திரா காலில் வந்து விழுந்துறேன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் கீழே விழுவுற மாதிரி வந்துட்டு போகிறாங்க. ஏய் நில்றி, எதுவாக இருந்தால் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, என்னை மீறி நீ காலில் விழுந்துருவியா, நான் உன் மரியாதையை தான் காப்பாற்றாமல் விட்டுருவேனா, எனக்கு நல்லாவே தெரியும், நிச்சயம் இந்திராவோட அம்மா அப்பா தான் இவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். சந்திரா இந்த விஷயத்தை பெருசாக்காத, தேவையெல்லாம் பிரச்சனை ஆகிட்டே போகுது, அவ்வளோதான் சொல்லு, சீமந்தம் முடிஞ்ச கையோட வந்து நம்ம பேரலாம், என்ன சம்பந்தி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து சப்போர்ட்டிவாக வந்து பேசுகிறாங்க. ஜெயா கோவப்படாத, எதுவாக இருந்தாலும் அமைதியாரு, சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட 4 பேர் வந்து 4 விதமாக பேசுவாங்க, ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு அவங்கள்ட்டையும் கேட்டுக்கலாம், ஏன்னா இந்த இடத்துல சந்திராமா பேசுறது நியாயமாக தான் இருக்கும், ராகினி என்ன பேசி வம்பளுத்தாலும் தெரியாது, மாமா எப்போ பார்த்தாலும் நீங்கள் இந்திராவோட ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணிங்கன்னு தெரியும், ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் அங்கே நிற்கிறது எனக்கு என்னமோ வந்து சரியில்லை. ஏய் நானும் இது தப்பாக சொன்னேன், நீ எப்போதும் பிரச்சனை தானே பண்ணிகிட்டு இருக்க, அப்படி சொல்லுங்கள் சம்பந்தி, உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுது ராகினியை பற்றின்னு சொல்லி சந்திராமா வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இப்போ என்ன உங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து நான் காலில் விழுவணும் தானே அவ்வளோதானே சொல்லி திருப்பி காலில் விழுவு வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ராகினி. சுற்றி இருக்கிறவங்களாம் ஆல்மோஸ்ட் சொல்லலான்னு வந்துட்டாங்க. அக்கா நான் காலில் விழுந்துறேன்க்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவ செருப்பு அப்படின்னு சொல்லும்போது செருப்பால் அடிப்பாளாங்க்கா என்ன பார்த்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் தங்கச்சியை செருப்பால் அடிப்பேன்னு வேற சொல்லிருங்களான்னு சொல்லி அந்த இடத்துல கையை வந்து அடிச்சிடுறாங்க. நம்ம ஜெயா குறுக்க வந்து இந்திராவோட அப்பா வந்து நின்றுறாங்க. அவங்கள வந்து அடித்தோன்னே ஒரு செகண்ட் வந்து தூக்கி வாரி போட்டுருது நம்ம ஜெயாவுக்கு. என்ன ஜெயா இப்படி அவசரப்பட்டுட்டேங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொன்னோன்னே எல்லாரும் வந்து தப்பாக வந்து சந்திராவை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன போக தான் செய்யும், அதுக்குன்னு இப்படியா ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி பூராகரமாக வந்து பெருசாக்கி விட்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்திராமா தான் தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருப்பினும் ஜெயாவுக்கு கோடீஸ்வரியாக இருந்தாலும் சம்பந்தியை கை நீட்டியே அடிப்பாங்க, பணங்காசு இருந்தால் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லி அந்த இடத்துல ஜெயாவையும் சந்திராவையும் கண்ணாமண்ணான்னு எல்லாரும் வந்தவங்கெல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. ஜெயா வந்து ராகினியை வந்து மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் நினச்சா இந்த ஃபங்க்ஷனை நடக்க விடாமல் பண்ணுவேன், சிரிக்கிறீங்களா, இப்போ சிரித்து பாருங்கள், உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சோகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கௌதம் வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கிறப்ப சுபா வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சுமா, சீக்கிரம் வந்துடுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னது வீட்டில் பிரச்சனையாவா, போயிட்டு வந்தாலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க கௌதமும் இந்திராவும். ஒரு பக்கம் ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இந்திராவோட அப்பா,
அவங்கள சுற்றி எல்லாரும் இருக்காங்க. தண்ணி குடிங்கப்பா, இந்த மாதிரி நேரத்தில் தண்ணி குடிச்சிடணும், கோவம் வரப்ப தண்ணி குடிச்சிட்டா அதுவே எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடணும், தயவு செஞ்சு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னால் குடிக்க முடியல அப்பா, குடிங்கப்பா. இல்லைம்மா, எனக்கு நடந்த அவமானத்தை நினச்சா எனக்கு ரொம்ப சோகமாக தான் இருக்குது, என்னால் குடிக்க முடியாதுன்னு சொல்லி ராமச்சந்திரன்ட்ட கொடுத்துட்றாங்க. ஒரு பக்கம் காவியா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அத்தை வேணும்னு செய்யலப்பா, தெரியாம தான் செஞ்சுருக்காங்க, அது என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சந்திரா வந்து பேசுகிறாங்க. ஆனால் அந்த ராகினி செஞ்ச காரியத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியல. வெற்றி வந்து கடுப்பாயிட்டாங்க. அப்படி என்ன ராகினி வந்து செஞ்சா சொல்ல வேண்டியதானே, அது சொல்லாமல் ராகினி என்ன செஞ்சான்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ண தான் செய்வாங்க. உடனே வெற்றி வந்து ஆஃப் பண்ணுறாங்க அந்த இடத்துல. நம்ம ஹேமா சும்மானு இருக்கீங்களா, ராகினியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், பேசாமல் இருக்கணும் சரியா, அவங்க சொல்கிறத முதல்ல பெரியவங்க பேசலாம், மதிக்க கற்றுக்கணும். என்னடி நீயா அப்படி பேசுகிற, ஆமாங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது. அங்கே கூட்டத்தில் சபையில் எல்லாரும் முன்னாடி வந்து சந்திராத்தையை வந்து தப்பு தப்பாக பேசுகிறீங்க, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் சொல்லுங்கள் சந்திராமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஹேமா. பரவாயில்லம்மா, நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லும்போது, இனிமேட்டு எல்லாம் இப்படி தான் நடக்கும்னு சுபா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. செருப்பை வந்து தைக்க சொல்லி ரொம்ப அவமரியாதை படுத்தியிருந்தா என் புருஷனை, இதை என்னால் தாங்க முடியாமல் தான் கேட்டேன். ஆமாண்டி, நீ எல்லாம் 10 பாத்திரம் 10 வீட்டுக்கு தேய்ச்சா கூட காசு கிடைக்கும், இங்கே ஓசியில் வந்து சோறு திங்க தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு, அதான் அடித்தேன். இதை எடுத்தோடனே சொல்லியிருக்கலாமே, எதுக்கு அவ வாயால் சொல்லுன்னு சொல்லிட்டு பேச விட்டீங்க அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்திராவோட அப்பா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல, இப்போதைக்கு யார் செஞ்சது கரெக்டு தப்புலாம் முக்கியம் இல்லை, சீமந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக வந்து நடக்கணும், அது மட்டும்தான் முக்கியம் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்திராவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கௌதம் வந்துடும், அவங்களுக்கு மட்டும் நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். ராகினி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க ரூமில் வந்து ஜெயா ஃபோட்டோ முன்னாடி கொஞ்சறாங்க. அக்கா, என்னை ரொம்ப நீ நம்புறனால மட்டும்தான் நான் வந்து இப்படி இருக்கேங்க்கா, நீ வந்து என்னை நம்புறனால தான் நீ உன் வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு இப்போ பாரு உன் குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் இழந்துட்டு நீ நிற்க போகிற, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் தான். ஆனால் இதுக்கு நான் தான் காரணம் உனக்கு தெரியாத வரைக்கும் தான் நான் ராஜா போல் இங்கே இருப்பேன், உங்கள் யாரையும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு நினைக்கும்போது ஜெயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க என்னதான் பேசியிருந்தாலும் பொண்ணுங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க உதச்சிப்பாங்க. நிச்சயம் வந்து சந்திராமா அடிச்சிருந்தாங்கன்னா ராகினி ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கூட வீட்டில் எதுவும் பெருசாக வந்து இருக்காது. ஆனால் நான் வந்து ஒரு ஆம்பளையை கை நீட்டி அடிக்கிறது, அதுவும் பொண்ணு கொடுத்த சம்மந்தியை கை நீட்டி அடிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு, இது என்னால் ஜீர்ணிக்கவே முடியலையே, எப்படி அவங்க முன்னாடி வந்து நிற்பேன், என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலையே, கௌதமுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன நினைப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ஜெயாமா அவங்க மனசு நல்ல விதமாக தான் இருக்குது, இருப்பினும் வந்து ராகினி தான் பயன்படுத்திக்கிட்டு இது மாதிரி நடக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கே இதெல்லாம் தெரியாமல் செய்கிறனால தான் இவ்வளோ பெரிய தப்பு நடக்குது. ஒரு பக்கம் கௌதம் வந்து மாதம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு என்னது எல்லாரும் வந்து ஒன்று கணக்காக ஒன்று பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதெல்லாம் வந்து காதில் வந்து வாங்கிக்கிறாங்க. இப்படியெல்லாம் கோவப்பட்டு இந்த குடும்பம் இப்படி பிரிஞ்சு விடுமோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு கௌதம் இந்த தரம் பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. உள்ள ஒரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க இந்திரா அப்பாட்ட, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ராகினியை நான் உண்டல்னு ஆக்குறேன், இந்த ஃபங்க்ஷன் வந்து முடியட்டும், ஜெயா முன்னாடி ராகினி முகத்திரியை வந்து கிழிச்சு காட்டுறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்தால் போதுங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கப்ப கௌதமும் இந்திரா வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பாட்டிக்கிட்ட வந்து கேட்டு பார்க்குறாங்க. அவங்க எதுவும் சொல்லாதனால ரூமுக்கு வந்தோன்னே, ஏன் எல்லோரும் இப்படி பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறீங்க, இல்லை அக்காவுக்கு துணையாக இருக்கணும் தான் நாங்கள் எல்லாம் இங்கே நிற்கிறோமா, மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ராகினி வந்து சந்தோஷமாக வந்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரூமில் வந்து ராகினி கிட்ட விசாரிச்சா எல்லாமே வெட்ட வெளிக்கு வரும்னு சொல்லிட்டு தான் இந்திரா வந்து மாதம் வந்து ராகினி ரூம்குள்ளே வராங்க. என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்கள், உங்களால் தானே பிரச்சனை வந்திருக்கோம். அதெல்லாம் இல்லை, ஜெயா வந்து உங்கள் அப்பாவை கன்னத்துலேயே வந்து பொழிச்சுன்னு அரைஞ்சிட்டாங்க தெரியுமா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், உன்னால் எதுவும் செஞ்சு கிழிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே இந்திரா வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.